கேன்சர் இருக்கு, ஆட்டு பிரபலம், நுரையீரல் தண்ணி இருக்குது, பிபி சுகரு, புள்ளெல்லாம் கிடையாது. 2 பொண்ணுங்க சம்பாதிச்சானது மாத்திரை மருந்தாகி போடணும். ஒரு 500 ரூபாய் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன். ஸோ ஒரு 500 தான் ஏமாத்துறாங்க. இதாங்க இந்த கவருக்குள்ள இவ்வளோ 500 ரூபா இருக்கு. உங்களுக்கு புற்றுநோய் வேறு இருக்குன்னு சொன்னீங்களா? கேட்குறீங்களா? மருத்துவ செலவு வச்சுக்கோங்க. எனக்கு நைட்லேருந்து தூக்கம் வரல. எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியல. அவங்க இருக்க ரிப்போர்ட்டர் தான் சொன்னாங்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா ஏமாத்துறாங்க. இது கவருக்குள்ள 500 ரூபா இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த வீடியோ பார்க்கும்போது. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாம்பழமா? எவ்வளோ மாம்பழம் இருக்கு? மொத்தம் எவ்வளோ மாம்பழம் இருக்கு? என்ன அவங்க தான் நீங்கள் இருக்கிற இடத்துல சொன்னாங்க. எனக்கு ரிப்போர்ட்டுங்க தான் இங்கே சொன்னாங்க. ஓகேவா? மொத்த பழம் 3500 ரூபா தாங்க. அதுவும் காசு கொடுத்துட்றேன். இந்த 1500 ரூபா இருக்குது. 1500 ரூபா ஏடிஎம் எடுத்து தரேன். ஓகேவா? பழத்தை ஓகே ஓகே. இதை வித்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நீ இருக்கிற இடத்தையே சொன்னாங்க. இல்லைன்னா எனக்கு உங்களால உதவி செஞ்சிருக்க முடியாது. என்னால காசு பத்திரமா வச்சுங்க. உடம்பு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே சரி. நீ ஹாப்பியா இருக்கணும். அவ்வளவுதான். பாய். நிறைய பேர் எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நைட்டே தூக்கம் இல்லை. 500 ரூபா அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதான் இன்னைக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒட்டுமொத்த பிரஸ் ரிப்போர்ட் எனக்கு நீங்க எங்க அவங்களுக்கு தேட்டணும் காலிலேருந்து. அப்புறம் இங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட் அண்ணா இருந்தாரு. இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ரொம்ப தப்புனா அது அவங்களாம் பாவம். நான் டெய்லி வேலை செய்யறவங்கண்ணா. அவங்க வாயில வயிற்று அடிக்கிறது ரொம்ப தப்பு. அதான் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை. மனசு கஷ்டமா இருந்தது. இந்த இடத்த தேடிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட் அண்ணா தான் இங்க ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி